أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, 30வது ஜுசு அம்ம ஜுசுவினுடைய அல் குர்ஆனிய விளக்கத்திலே நாம் இருக்கிறோம். முதலாவதாக நாம் சுமார் 8 தொடர்களாக சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் விளங்கினோம். இந்த சூரா அல் ஃபாத்திஹா என்பது அல் குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயம். நாம் ஏன் அதை ஜுசு அம்மையோடு சேர்த்து விளங்கினோம் என்றால், பொதுவாக ஜுசு அம்மையை படிக்கும்போது இந்த சூரா அல் ஃபாத்திஹா என்ற இந்த சிறிய அத்தியாயத்தையும் அதனோடு சேர்த்து படிப்பிக்கப்படும். காரணம், ஜுசு அம்மையினுடைய ஒரு சூறாவாக அன்றி அது சிறிய சூறாக்கள் என்ற அந்த பகுதிக்குள்ளே சூரா அல் ஃபாத்திஹாவை பொதுவாக விளக்கப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஜுசு அம்மை என்கிற 30வது அத்தியாயத்தை படிக்க முதலில் சூரா அல் ஃபாத்திஹாவை மிகச் சுருக்கமாக 8 பாகங்களில் நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த குர்ஆன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இறக்கப்பட்ட அடிப்படையில் தொகுக்கப்படவில்லை. இறக்கப்பட்ட அடிப்படையில் குர்ஆன் 1வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் என்று தொகுக்கப்பட்டிருந்தால், முதலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற அந்த அத்தியாயம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அது நபித்தோழர்களால் அது தொகுக்கப்பட்டது, அல் குர்ஆனாக ஒன்று திரட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எந்த அடிப்படையிலே வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையிலே நபித்தோழர்களுடைய அந்த சரியான வழிகாட்டுதல்களிலே இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டது. இந்த குர்ஆனுடைய தொகுப்பு முறை சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக ஒரு சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாம் முதலாவது சூரா ஃபாத்திஹாவை குர்ஆன் தொகுக்கப்பட்ட அடிப்படையில் அது முதலாவது சூரா. ஆனால் இன்று நாம் படிக்க இருப்பது இந்த குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம் 114வது அத்தியாயம். நாம் இதுவரையும் படித்தது அல் குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயம். 113 அத்தியாயங்கள் தாண்டி 114வது சூறாவை நாம் இன்று படிக்கிறோம். நான் உங்களுக்கு குர்ஆனை ஆரம்பத்தில் சூரா அல் பக்ராவை சொல்லும்போது அல்லது குர்ஆனை பற்றி அந்த அறிமுகத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். அல் குர்ஆன் என்பது அந்த வசனங்கள் ஒன்றை ஒன்று தெளிவுபடுத்துகிற, அல் குர்ஆன் என்பது சூரா அல் ஃபாத்திஹா எந்த செய்திகளை சொல்கிறதோ அந்த செய்திகளினுடைய சாராம்சம் குர்ஆனிலே ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லப்படும்.
குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், சூரா அல் ஃபாத்திஹாவை நான் உங்களுக்கு சொல்லித்தந்த நேரத்தில் சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதில் என்ன உங்களுக்கு சொல்லித்தந்தேன்? முதல் விஷயம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னேன். எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான, அவன் ரப்புல் ஆலமீன், அவன் அகிலங்களின் இறைவன். அப்போ அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது 3 பண்பை சொன்னோம். ஒன்று, அவன் ரப்புல் ஆலமீன், அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் மாலிகி யௌமித்தீன். இந்த 3 அம்சங்களையும் சொல்லிவிட்டு நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ் ஒன்றை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்வை நாம் வணங்குவதையும் உறுதிப்படுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கிறோம். என்னது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக என்று. அந்த நேர்வழிண்டா என்ன? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ நியமத்து செய்தாயோ அவர்களுடைய நேர்வழி. ஏன்னா கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது உன்னுடைய கோபம் உறங்கிச்சோ அவங்களோட வழி அல்ல, யூதர்களுடைய வழி அல்ல. அல்லது வலதாலின், அதாவது வழிதவறி போனவர்கள், அது யூதர்களோ கிறிஸ்தவர்களோ யாராயிருந்தாலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை உடையவர்கள் அல்லது வழிதவறியவர்களது பாதை அல்லாமல் யா அல்லாஹ் நீ நியமத்து செய்தவர்களுடைய பாதையில் செலுத்து என்று அல்லாஹ் இடத்துல கேட்டோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிற வசனத்துக்கும் குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்றதை நீங்கள் இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் இந்த சூறாவை உங்களுக்கு ஓதி காட்டினேன். எது? சூரத்துன் நாஸ் என்று இதுக்கு சொல்லப்படும். குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கிற அந்த அத்தியாயத்துக்கு சூரத்துன் நாஸ் என்று சொல்லப்படும். ஏன் சூரத்துன் நாஸ் என்று சொல்கிறாங்கண்டா, குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். அப்போ நாஸ் மனிதர்கள், நாஸ்னா என்ன? மனிதர்கள். எத்தனை இடத்துல வருது? அதாவது அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் 6 இடங்களில் அந்நாஸ் என்று சொல்கிறான். எனவே தான் இந்த அத்தியாயத்துக்கு சூரத்துன் நாஸ் என்று சொல்லப்படும். ஏன்? இந்த சூரா அந்நாஸ் மனிதர்களை பற்றி இது பேசுகிறது. எனவே சூரத்துன் நாஸ் என்று இந்த அத்தியாயத்துக்கு நாம் சொல்லுவோம். இந்த அத்தியாயத்தை, அதாவது சூரத்துன் நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் படிக்கிறதோட நாங்கள் 3 அத்தியாயங்களை சேர்த்து படிக்கும்போது இந்த 3 அத்தியாயங்களுக்குமான சிறப்புகள் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டது. அதாவது குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொல்லப்படுகிற சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சொல்லப்படக்கூடிய சூரா அல் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லப்படக்கூடிய சூரா அல் இஹ்லாஸ், இந்த 3 அத்தியாயங்களுக்கும் சேர்த்து அதனுடைய சிறப்புகள் நிறைய ஹதீஸ்களில் சொல்லப்பட்டது. அதனால் நான் இந்த சிறப்புகளை இப்போ சொல்லலை. இந்த 3 அத்தியாயங்களையும் படித்து முடிஞ்சு, அதாவது குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அத்தியாயத்தையும் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற சூரத்துல் ஃபலக்கையும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூரா அல் இஹ்லாஸ், இந்த 3 அத்தியாயங்களையும் படித்து முடிஞ்ச பிறகு நாம் இந்த 3 அத்தியாயங்களுக்குமான சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் தனியாக பார்ப்போம். அதனால் இப்போ இந்த சூறாவுடைய சிறப்புகளை நான் சொல்லலை. இந்த 3 சூறாவை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த 3க்குமான சிறப்பை நாம் ஒரே பதிவில் நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். ஏன்னா இந்த 3னுடைய அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சால் தான் இதுக்கு இவ்வளவு சிறப்புன்ற அந்த சிறப்புக்கான பெருமதியும் உங்களுக்கு தெரியும். ஒரு நபர் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவருடைய சிறப்பை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும். சாதாரணமான ஒரு மனுஷன் போகிறான், நம்ம ஒரு மனுஷன் போகிறோம், அவ்வளோதான் நம்ம கணக்கெடுப்போம். போனவர் ஜனாதிபதி போனாரா? அப்போ ஜனாதிபதின்ற உடனே நமக்கு என்னது? முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ முக்கியத்துவம் என்பது நமக்கு இந்த சூறாட அர்த்தங்களை புரிஞ்ச பிறகு இன்னும் ஆழமாக அது பதியும். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை நான் உங்களுக்கு படித்து தந்த பிறகு இதனுடைய அதாவது ஃபதாயில்கள், சிறப்புகள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது இந்த சூறாவுடைய பெயர் என்ன அப்படின்னா சூரத்துன் நாஸ்ன்னு நம்ம சொல்றோம். இந்த 3 சூறாக்களை சேர்த்து அல்லது குர்ஆன்ல வரக்கூடிய 2 சூறா, எது குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கிற சூரத்துன் நாஸுக்கும் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற சூரா அல் ஃபலக்குக்கும் சேர்த்து, அதாவது முஅவ்விதத்தான் சொல்லுவாங்க. 2 பாதுகாப்பு தேடக்கூடிய வசனங்கள். இந்த 2மே அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய வசனங்களாக இருக்கிறதால இந்த 2 சூறாக்களுக்கும் அல் முஅவ்விதத்தான் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் இந்த சூரா இஹ்லாஸும் இந்த பாதுகாப்பு தேடுகிற வசனத்துக்குள்ள அடங்கும் என்பதனால சில போது அல் முஅவ்விதாத், பாதுகாப்பு தேடக்கூடிய வசனங்கள் என்று 3 அத்தியாயத்துக்கு சேர்த்தும் சொல்லுவாங்க. நல்லா விளங்கிக்கொள்ளணும். என்னென்று 2 அத்தியாயம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2ஐயும் சேர்த்து முஅவ்விதத்தான்னு சொல்லுவாங்க. அல்லது 3ஐயும் சேர்த்து முஅவ்விதாத்துன்னு ஹதீஸ்களில் வந்திருக்கு. குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே மாதிரி குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் ஹுவல்லாஹ், அந்த 3 சூறாவும் சேர்த்து வந்திருக்கு. அப்போ முஅவ்விதத்தான்னு சொன்னாலும் இந்த 2 சூறாவையும் குறிக்கும், முஅவ்விதாத்னு சொன்னால் 3 சூறாக்களையும் குறிக்கும். இந்த 3 சூறாக்களுக்கும் பாதுகாப்பு தேடுகின்ற வசனங்கள் என்று சொல்லப்படும். ஏன்னா இந்த சூறாக்கள் அல்லாஹ்விடத்தில் மனிதனுடைய பல விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடக்கூடியன்றதை நான் இன்ஷா அல்லாஹ் இதை விளக்கப்படுத்தும் போது நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த வசனம்
மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா? இந்த குல்லாவுது பிரபின் நாஸ் குல்லாவுது பிரபில் ஃபலக் வந்து எங்கே இறங்கியது என்பதில் தஃப்சீர்களில் இந்த மொழிபெயர்ப்பு தர்ஜமாக்களில் நிறைய கருத்து முரண்பாடுகள் நீங்கள் பார்க்கலாம். சில தர்ஜமாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கா என்று இருக்கும், சில தர்ஜமாக்களில் பார்த்தீங்கன்னா மதீனா அத்தியாயங்கள் இருக்கும். இது மக்கியா மதனியா என்றால் சிலவங்க சொல்கிறாங்க இது மக்காவிலும் இறங்கியது மதீனாவிலும் இறங்கியதுன்னு சொல்கிறாங்க. வல்லாஹு ஆலம். ஆனாலும் நாம் இதை தேடி பார்க்கும்போது இது மதீனாவில் தான் இறங்கியது என்பதற்கான சான்றுகளை நாம் காண முடியும். எப்படி பார்க்கலாம்? சஹீஹ் முஸ்லிமில் தமிழ் இலக்கத்தில் 1482வது இலக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. உக்குபா பின் ஆமிர் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் தர ஆயாத்தின் உன்சிலத்தில் லைலன். அதாவது நபி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, அதாவது இன்று இரவு இறக்கப்பட்ட சில வசனங்கள், லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்ஸ், இந்த வசனங்களை போன்று இதற்கு முன்பு இறக்கப்படல. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அத்தியாயமும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற 113 114 அத்தியாயங்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த அத்தியாயம் வந்து இது உக்குபா பின் ஆமிர் என்பவர்கள் யார்? அவங்க ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். விளங்குதா? ஹிஜ்ரத்துக்கு முதல் உள்ளவர் அல்ல. அப்ப ஹிஜ்ரத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக இதற்கு முதலில் இதுபோல ஆயத்து இறங்கல. எப்படி? அலம் தர ஆயாத்தின் உன்சிலத்தில் லைலா, இன்று இரவு இது இறக்கப்பட்டது. லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்ஸ், இது மாதிரி வேற ஒரு வசனம் குர்ஆனில் இல்லை அப்படின்னாங்க. எப்படி? இதுக்கு ஈக்குவலான ஒரு வசனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது அப்ப இதே மாதிரி இது என்ன வழங்குதுன்னா, இந்த உக்குபா பின் ஆமிர் ஹிஜ்ரத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டவர், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்றாங்கடா, இதுக்கு முதல்ல இப்படி வசனம் இல்லைண்டா கண்டிப்பா அது மதீனாவில் இறங்கி இருக்கிறது என்பதை இதை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. வல்லாஹு அலம். ஏன்னா கருத்து முரண்பாடுள்ள ஒரு விஷயம்தான், ஆனாலும் மதீனாவில் இறங்கியது என்பதற்கான ஆதாரம் மிக வலுவாக இருக்கிறது. இதே மாதிரி அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. இதே செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், உன்சிலத் அலைய ஆயாத்துன், என் மீது சில வசனங்கள் இறங்கியது, லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்துன் சொன்னாங்க. இது மாதிரி வசனங்களை நான் இதுக்கு முதல்ல என்னது இறக்கப்படலை, காணவில்லை. அல் முத்தஅவ்விதத்தைன், நான் சொன்னேன் ஏற்கனவே முத்தஅவ்விதத்தான் தான் சொல்லணும். இந்த இடத்துல அந்த இலக்கண ரீதியாக அல் முத்தஅவ்விதத்தைன் வருது. தான் தான் அசல், சரிதானே? மன்சூபாக இருக்கிற காரணத்தால் அல் முத்தஅவ்விதத்தைன் வருது. ரைட். அப்போ இந்த முத்தஅவ்வித சூரா குல் ஹுவல்லாஹு மன்னிக்கணும், குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மதீனாவில் தான் இறங்கியது என்பதை 1483வது சஹீஹ் முஸ்லிமில் உள்ள இந்த 82 83 ஆகிய 2 இலக்கத்திலையும் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. நீங்க இதை பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, அவர் சின்னவராக இருந்தவர், யதஅவ்வது மினல் ஜான் வ ஐனில் இன்சான், ஜின்களிலிருந்தும் கண் படுவதிலிருந்தும் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹத்தா நஸலத்தில் முஅவ்விதத்தான், இந்த முஅவ்விதத்தான் இறங்குற வரையும். ஃபலம்மா நஸலதா அஹத பிஹிமா வ தரக மா சிவாஹும், இந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு இந்த ரெண்டையும் கொண்டுதான் பாதுகாப்பு தேடுவார்கள், மற்றதை தவிர. அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே மதீனாவில் தான் இறங்கியது என்ற விஷயத்தை நமக்கு என்ன செய்து உறுதியாக சொல்கிறது. வல்லாஹு அலம். இது ஒரு விஷயம். இது ஏன் இறக்கப்பட்டது? சிலவங்க சொல்லுவாங்க இது வந்து சூனியத்துக்காக பரிகாரமாக ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்பட்டு இது ஓத ஒரு முடிச்சு அவள் சில செய்திகள் வருது. அது ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிதானே? இதுக்குள்ள நம்ம நுழைஞ்சாண்டா இது நிறைய மசாலாக்கள் இந்த சூறாவுக்கான மேலதிக டைமை நமக்கு எடுக்கும். அதனால் அது ஏன் இறக்கப்பட்டது சம்பந்தமான விஷயங்களை நம்ம தேவை ஏற்பட்டால் நம்ம தனியான ஒரு சப்ஜெக்டாக படிப்போம். அடுத்த விஷயம் நீங்கள் பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஏற்கனவே சூரா அல் ஃபாத்திஹால இதை சொல்லிட்டேன். ஒவ்வொரு சூறாவுக்கும் முதலில் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சொல்லப்படும். அது அந்த சூறாவின் ஒரு வசனமாக கருதப்பட மாட்டாது என்பதை நாங்கள் ஏற்கனவே இதை பற்றிய விஷயத்தை சூரா அல் ஃபாத்திஹால நம்ம படிச்சிட்டோம். சரி, இப்போ நாங்கள் படிக்க வேண்டியது இந்த சூறாவினுடைய அர்த்தம் என்னன்னு படிக்கணும். முதல் விஷயம் என்ன, நாங்கள் இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் என்ன செய்கிறேன்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்? அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்? மனிதர்களுடைய ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்கள் வணங்குவதற்கு முழு தகுதியான இலாஹ், வணங்குவதற்கான அந்த இலாஹிடத்தில், இலாஹ் மனிதர்களுடைய இலாகை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 3 விஷயம். ஒன்று ரப்புன் நாஸ், மனிதர்களுடைய ரப்பை கொண்டு. அவன் யாரு? மலிக்கின் நாஸ், அவன் தான் மனிதர்களது அரசனாகவும் இருக்கிறான். இலாஹின் நாஸ்,
மனிதர்கள் வணங்குவதற்குரிய இலாஹ், வணக்கத்துக்குரிய ஒரே ஒரு நாயனாக இருக்கிறான். அப்போ இந்த 3 பண்புகளையும் அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாப்பு தர்றோம். எதை விட்டும் பாதுகாப்பு தருகிறோம்? மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். நாம் வஸ்வாஸ்னா என்ன? கெட்ட தீய எண்ணங்களை, அல் ஹன்னாஸ் அல் வஸ்வாஸில் ஹன்னாஸ், மறைந்து இருந்து மறைஞ்சு வந்து மறைஞ்சு இருக்கக்கூடிய, மறைந்து வெளிப்படக்கூடிய அல்லது மறைந்திருக்கக்கூடிய, மறைந்து கொண்டு வெளியில் வந்து சந்தேகங்களை உண்டாக்கக்கூடிய இந்த அல் ஹன்னாஸ் தான் என்னென்னு நான் சொல்லுவேன். அப்போ மறைந்திருந்து கெட்ட எண்ணங்களை உண்டாக்கக்கூடியவனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். நல்லா விளங்கிக்கணும். இந்த வசனத்தில் மொழிபெயர்ப்பு முதலாக விளங்கிட்டோம்னா நமக்கு இந்த விரிவுரையில் போகும்போது ஈஸியாக விளங்கிடும். இப்போ நான் முதலாவது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ல நீ பாதுகாப்பு தேடுங்கிறோம். யார்கிட்ட பாதுகாப்பு தேடு? 3 பண்பையுடைய ரப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். குல் அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை? யார்கிட்ட? ரப்பின் நாஸ், மனிதர்களது ரப்பு. அவன் யாரு? அவன் தான் மலிக்கின் நாஸ், மனிதர்களது அரசன். அவன் தான் இலாஹின் நாஸ், மனிதர்கள் வணங்குவதற்கு வழிபடுவதற்குரிய ஒரே ஒரு இலாஹ், ஒரே ஒரு நாயன். அப்போ இந்த 3 பண்பையுடைய ரப்பிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம்? மறைந்திருந்து தீய எண்ணங்களை, வஸ்வாஸை உண்டாக்கக்கூடியவனின் தீங்கை விட்டு. அல் வஸ்வாஸ் என்பது முவஸ்விஸ், அதாவது வஸ்வாச தீய எண்ணங்களை உண்டாக்குபவன். வழங்க சொல்றது வஸ்வாஸ் என்பது தீய எண்ணங்கள், ஆனால் அது அந்த அந்த எண்ணத்தை உண்டாக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்தை அது கொடுக்கும். ஃபாயிலுடைய அர்த்தம் அது கொடுக்கும். அப்போ மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் என்ன அர்த்தம்? மறைந்திருந்து. அவன் ஒளிவான் தேவைப்பட்டால் திருப்பி வருவான், ஒளிவான் திருப்பி வருவான். அது உங்களுக்கு ஹதீஸில் உங்களுக்கு புரியும். மறைந்திருந்து கொண்டு மனித உள்ளங்களிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவனின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரை கொண்டு? ரப்புன் நாஸை கொண்டு, மலிக்கின் நாஸை கொண்டு, இலாஹின் நாஸை கொண்டு. அல்லது அது யார்? அது மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து வசுவாசம் உண்டாக்கக்கூடியவன். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனிதர்களுடைய உள்ளங்களிலே, சுதூர்ன்றது நெஞ்சுக்கு சொல்றது, கல்புன்றது உள்ளத்துக்கு சொல்றது. இங்க சுதூர் என்ற அந்த சொல்லை கொண்டு நாடப்படுவது உள்ளத்தை அல்லாஹ் சொல்றான். மனித உள்ளங்களிலே கெட்ட எண்ணங்களை, தீய எண்ணங்களை உருவாக்கக்கூடியவனது தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த மனித உள்ளங்களில் கெட்ட மோசமான தீய எண்ணங்களை உண்டாக்குறது யாரெல்லாம் செய்வான்? மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கக்கூடிய, மறைந்திருந்து மனித உள்ளங்களிலே சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய அந்த ரப்பிடத்திலே, மனிதர்களது இறைவனிடத்திலே, மனிதர்களது அரசனிடத்திலே, மனிதர்களது இலாகை கொண்டு, இந்த 3 சிவத்துகளை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிற வசனம் தான் இந்த குல் அஊது பிரப்பின் நாஸ். இப்போ புரிஞ்சுக்கும் உங்களுக்கு சுருக்கமாக நான் என்ன சொன்னேன், சரிதானே? ரைட். அப்போ குல் அஊது பிரப்பின் நாஸ், அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ரப்புன் நாஸ் என்று சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்களது ரப்பு. நான் ஏற்கனவே இந்த சூரா ஃபாத்திஹால நீங்கள் நல்லா பாருங்க, அல்லாஹ் இடத்துல நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அல்லாஹ்க்கு அங்கேயும் சொன்னோம் 3 பண்பு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லி போட்டு, ரப்புல் ஆலமீன், இங்கே என்னது? ரப்புன் நாஸ், மனிதர்களது அகிலங்களின் ரப்பு அங்கே சொன்னோம் சூரா ஃபாத்திஹால. இங்கே மனிதர்களது ரப்புன்னு சொல்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆரம்ப வசனமும் பாருங்க 114 கடையில் எவ்வளோ அழகான ஒரு கனெக்ஷன் வருது. அங்கேயும் நாங்கள் ருபூபியத்தை தான் சொன்னோம். அல்லாஹ்வுக்கு புகழ்னு சொல்லி போட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கறது ரப்புல் ஆலமீன் என்று சொன்னோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவனுடைய சிஃபத்துகளை சொல்றோம். மாலிகி யௌமித்தீன், என்னது? அவன்தான் கூலி கொடுக்கும் நாளிலே அரசன் என்று சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன சொல்றோம்? உன்னை வணங்குறோம், உன்னையே வணங்குறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேர்வழி காட்டுன்னு அல்லா இடத்துல ஒரு வேண்டுதலை வைக்கிறோம். அல்லா இடத்துல நேர்வழியை கேட்டோம். இந்த இடத்துல பாதுகாப்பு கேட்கிறோம். இந்த இடத்துல என்ன? பாதுகாப்பு கேட்கிறோம். எதை கொண்டு? ரப்பை கொண்டு. என்ன ரப்பு? ரப்புன்னாஸ், மனிதர்களது இறைவன், மலிக்கின்னாஸ், மனிதர்களது அரசன், இலாஹின்னாஸ், மனிதர்கள் வணங்குவதற்குரிய ஒரே ஒரு இலாஹ். இந்த 3 சிபத்துகளையும் கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ், இந்த வஸ்வாஸ், எங்களை வழிகெடுக்கிற இந்த ஷைத்தானுடைய வஸ்வாஸ், மனிதர்களிலும் சில பேர் வந்து என்ன செய்வாங்க? கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவாங்களே, இந்த மனித ஷைத்தானுடைய வஸ்வாஸை விட்டு எங்களை காப்பாற்று. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மட சக்தியில் ஒன்றும் நடக்காது. படைச்ச ரப்பிடத்தில் தான் நாங்கள் சரணடையணும். படைச்ச ரப்பிடத்தில் தான் பாதுகாப்பு தேடணும். அவனால் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய தீங்கை தடுக்க முடியும். அவனால் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை நமக்கு தர முடியும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ தாரதை தடுக்கிறவனும் யாரும் இல்லை, நீ தடுத்ததை தாரவனும் யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் முழுக்க சரணடையணும். அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? நம்ம குர்ஆனை ஓதும்போது கூட என்ன சொல்கிறோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ன்றோம். அப்படித்தானே? ஷைத்தான் ஃபஇதா குர்அல் குர்ஆன் ஃபஸ்தஇத் பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ன்றோம். குர்ஆன் ஓதினா கூட நாங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தர்றோமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் தான் என்ன செய்யணும்?
பாதுகாப்பு தேட வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களது ரப்பிடத்திலே. அப்போ ரப்புன் நாஸ்ன்னு யாரை சொல்கிறோம்? அல்லாஹ்வை சொல்கிறோம். வஹுவ அல்லாஹு அஸ்ஸ வஜல், அவன் தான் அல்லாஹ். வஹுவ ரப்புன் நாஸ், அவன் ரப்பு, மனிதர்களது இறைவன். மனிதர்களுக்கு மட்டுமா ரப்பு? ரப்புனா என்ன? 3 விஷயம் இருக்குது. அவன் படைத்து, அவன் தான் ஆட்சி செய்கிறான், பரிபாலனம் செய்கிறான். அவன் தான் ரப்புன்றது. ரப்புனா என்ன? சும்மா எனக்கு வீட்டுக்கு சொந்தக்காரன் சாதாரணமாக சொல்லலாம். அதான் ரப்புல் பைத்துனா இவர் வீட்டுக்காரன் அப்படின்னா அந்த வீடு அவர் அர்த்தம். அப்படின்னா அந்த வீட்டை அவர் படைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. ரப்புல் ஆலமீன் என்று நம்ம சொல்றது வந்து அகிலங்களுக்கெல்லாம் அவன் தான் ரப்பு. நம்ம குர்ஆன் சூரா ஃபாத்தியால படித்தோம். அப்போ இந்த இடத்துல ரப்புன் நாஸ், மனிதர்களது ரப்பு மட்டும், மனிதர்கள் அல்லாத எல்லாத்துக்கும் அவன் தான் ரப்பு. ஆனால் அந்த இடத்துல ரப்புன் நாஸ்ன்னு அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்குற காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு பொதுவான அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்றை அதாவது ஒரு படைப்புகளை ஒன்றை சொல்லி நாங்கள் பொதுவான ஒன்றை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தரும். அதை பற்றி விளக்கம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் சொல்லப்படும். அப்போ ரப்புன் நாஸ் ரப்புல் மலாயிகா, வானவர்களுக்கு அவன் தான் ரப்பு, ஜின்களுக்கும் அவன் தான் ரப்பு, வான பூமிகளுக்கு அவன் தான் ரப்பு. இந்த அதே மாதிரி சூரியன் சந்திரன் அனைத்துக்கும் அவன் தான் ரப்பு. அப்போ அல்லாஹு தஆலா ரப்புன் நாஸ் என்பது, அப்போ இமாம் ஷின்கித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வது போல பி இதாஃபத்து ரப்பு இலன் நாஸ், அதாவது ரப்பை மனிதர்களோடு கொண்டு அல்லாஹ் இணைச்சிக்கிறான். விளங்கா சொல்றது, அவன் அன்னஹு சுப்ஹானஹு ரப்புல் ஆலமீன், அவன் ரப்புல் ஆலமீன், எல்லாத்துக்கும் அவன் தான் ரப்பு. இந்த உலகத்தில் அதாவது ஆலமூன்ன்றது அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும், அவனால் படைக்கப்பட்ட அனைத்துக்கும், மனிதனுக்கு தெரிஞ்ச கண்டுபிடிக்க இந்த அகிலங்கள்னு சொல்றது உலகத்தையும் தாண்டி ஏன்னா என்னென்ன கோள்கள் இருக்குதோ இந்த விசாலமான அத்தனைக்கும் அவன் தான் ரப்பு தான் நாங்கள் அர்த்தம். ரப்பு குல்லி ஷை. சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம சொன்னது போல ரப்புல் ஆலமீன், ரப்புன் நாஸ் என்பவன் யாரு? அவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தஆலா இதை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். எப்படி? குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பா, அல்லாஹ் அல்லாத ஒருத்தனை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்வேனா என்று நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. ஹுவ ரப்பு குல்லி ஷை, எல்லாவற்றுக்கும் அவன் தான் ரப்பு. ரப்புன் நாஸ்ன்றது என்ன அர்த்தம்? அவன் வெறுமனே ரப்புன் நாஸ் அல்ல. அல்லாஹ் அந்த இடத்துல அந்நாஸ்னு குறிப்பிடுவதற்கான காரணம் இருக்கிறது. ஆனால் அவன் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வாக இருக்கிறான். குல் மன் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், நபியே நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, இந்த வானம் பூமிக்கெல்லாம் ரப்பு யாருன்னு கேளுங்க. குல் அல்லாஹ், அல்லாஹ் தான் ரப்பு. வழங்குதா? குல் ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், இந்த கிழக்கிற்கும் மேற்கிற்கும் சொந்தக்காரன் ரப்பு யார்? லா இலாஹ இல்லா ஹுவ ஃபத்தகிதுஹு வக்கீல். அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தான் ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், சில விஷயங்களை சொல்ற நேரத்தில் ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத்ன்றான். இந்த 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 வீட்டினுடைய ரப்பை நீங்கள் அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அது யாரு? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, பசிக்கு அவர்களுக்கு உணவளிக்கிறான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்திலிருந்து அவர்களுக்கு அபயம் அளிக்கிறான். அல்லாஹு தஆலா அவன் வெறுமனே ரப்புல் பைத் மட்டுமல்ல, அல்லாஹ் அந்த பைத்தை சொல்லும் போது அந்த பைத்துக்கு அவன் சொந்தக்காரன். அவன் சொந்தக்காரன் அந்த பைத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் அல்ல. அல்லது அத்அமஹும், சாப்பாடு கொடுக்கிறது அவன் தான். மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃபின் அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல அல் பலதுல் ஹராம், மக்கமா நகரத்தை சேர்த்து சொல்றான். வ இன்னமா உமிர்து அன் அஅபுத, நான் ரப்ப ஹாதிஹில் பல்தா, இந்த நகரத்தினுடைய அல்லாஹ்வை வணங்குமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லது ஹர்ரமஹா வலஹு குல்லு ஷை, வழங்குதா? இந்த நகரத்தை புனிதமாக்கிக்கிற அந்த ரப்பனா வணங்குமாறு ஏவப்பட்டிருக்கிறேன், அவனுக்குத்தான் அனைத்தும் சொந்தமானது. உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன் அல்லாஹ் சொல்றான். அப்போ ரப்பு என்பவன் வெறுமனே மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துக்கும் அவன்தான் ரப்பு என்பதை சூரா குரைஷில் 3-4, சூரத்து நம்லில் 91வது இலக்கத்தில், சூரா முஸம்மில் 9வது இலக்கத்தில், சூரத்து ராயதில் 16வது வசனத்தில், சூரா அன்ஆமில் 164வது வசனத்தில் இப்படி அல்லாஹ் அடிக்கிட்டே போறான். எப்படி சொல்றான்? அது ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக், உண்மையான அரசன் அவன்தான் உயிர்வடைந்து விட்டான். லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் கரீம், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் ரப்புல் அர்ஷில் கரீம். சூரா முஃமினூன்ல நீங்க பார்க்கலாம். எனவே இது மாதிரி அல்லாஹு தஆலா நபியோட இணைச்சு சொல்றான். எப்படி? ஊஹிய இலைக்க மிர் ரப்பிக்கன்றான், உம்முடைய ரப்புன்னு, நபியுடைய ரப்புன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. எனவே இதில் சுருக்கத்தை அல்லாஹ் சூரா அல் பக்ராவில் சொல்றான். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும், உங்களது ரப்பை நீங்கள் வணங்குங்கள், உங்களது ரப்புக்கு நீங்கள் அடிபணிந்து விடுங்கள். அல்லதி ஹலகக்கும், உங்களோட ரப்புன்னு அல்லாஹ் யாரை சொல்றான்? அவன் தான் உங்களை படைச்சான். வல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவர்களை படைத்தான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். அவன் யாரு? அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, வானத்தை அவன்தான் விரிப்பாக ஆக்கினான், பூமியை அவன்தான் விரிப்பாக ஆக்கினான். வஸ்ஸமாஅ பினாஅ, வானத்தை முகடாக அவன் படைத்திருக்கிறான். வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கியிருக்கிறான். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும், உங்களுக்கு கனி வகைகளை உண்ணும் ஆகாரமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வானத்திலையும் தண்ணி இறக்கி உங்களுக்கு கனிகளை அல்லாஹ் உலகத்தில் வெளிப்படுத்துகிறான். அந்த ரப்பை நீங்க என்ன செய்யுங்க? வணங்குங்கள். ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதம் வஅன்தும் தஅலமூன், தெரிந்து கொண்டே நீங்கள் அந்த கடவுளுக்கு நிகரானவைகளை நீங்கள் உண்டாக்காதீர்கள்.
அல்லாஹ்வுடைய அந்த ரப்பு என்பதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்றான், நான் தான் உங்களோட ரப்பாக இருக்கிறேன், நீங்கள் என்ன வணங்குங்க. அப்படிப்பட்ட ரப்பை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு. அப்போ முதலாவது என்ன, குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களது ரப்பை கொண்டு நபியை நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இரண்டாவது என்ன, மலிக்கின் நாஸ், அவன் மனிதர்களது ரப்பு மட்டுமல்ல, இரண்டாவது சிபத்து அவன் மனிதர்களது அரசனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அல் மலிக் அல்லதி லஹு சுல்தத்துல் உல்யா ஃபின்னாஸ், மனிதர்களிடத்திலே அவனுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. வத்தஸர்ருஃபுல் காமில் ஹுவல்லாஹ், எல்லாவற்றையும் அவன் தான் செய்கிறான். எல்லா வகையான விஷயங்களையும் மனிதர்களுக்கு எடுக்கிறது, குடுக்கிறது, பறிக்கிறது, அழிக்கிறது, எல்லா வகையான விஷயங்களையும், ஆட்சியை கொடுக்கிறது, ஆட்சியை எடுக்கிறது, அவன் நாடுகின்றவற்றை நாடுகின்ற விதமாக செய்து முடிக்கின்ற ஒரே ஒரு சக்தி வாய்ந்த அரசன் அல்லாஹ் தான். அல்லாஹ் இதை நிறைய சொல்கிறான். அதுவாஉல் பயான் என்கிற இமாம் ஷன்கீத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபுல அவங்க சொல்கிறாங்க, ஃபி மஜி மலிக்கின் நாஸ் பஅத ரப்பின் நாஸ், அல்லாஹ் ஃபஸ்ட்டுக்கு ரப்புன் நாஸ்ன்றான். குல் நபியே நீங்கள் அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களது இறைவனை கொண்டு. அவன் யாரு, மலிக்கின் நாஸ், மனிதர்களது மலிக் அரசன். இந்த ரெண்டாவது அரசன் என்கிற ரெண்டாவது சிபத் அல்லாஹு தஆலா யூஸ் பண்ணுறான். அப்படின்னா அல்லாஹ் ரப்பு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, ததர்ருஜுன் ஃபித் தன்பீஹி அலா தில்கல் மஆனியல் இதாம் வ இன்திகாலுன் பில் இபாதி மின் மப்தஇல் ஈமான் பிர்ரப் லிமா ஷாஹதூஹு மின் ஆசாரி ருபூவத்தி. அதாவது என்ன இதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவது ரப்புன் நாஸ்ன்னு சொல்லிக்க பிறகு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அடியார்களை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பு அப்படின்றதுக்கான அடையாளங்களை எல்லாம் காட்டுறான். எப்படி நாம் ஏற்கனவே சொன்ன வசனத்தில் சொன்னது போல, அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, அவன்தான் பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் அதிலிருந்து தண்ணி இதெல்லாம் செய்கிறவன் தான் ரப்பு. அப்படிப்பட்ட ரப்பு எப்படிப்பட்டவன், அவன்தான் எல்லா அதிகாரமும் உள்ள அரசனாக இருக்கிறான் என்கிற இரண்டாவது நிலைக்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் கொண்டு வரான். முதலாவது மலிக்க சொல்லாம ரெண்டாவது சொல்றான், ஏன் ரப்புண்டா, அப்படிப்பட்ட அதிகாரம், எல்லா வகையான அதிகாரமும் உள்ள அந்த ரப்பு அவன் அரசனாகவும் இருக்கிறான், இரண்டாவது நிலை. அப்போ இந்த ரெண்டும், அவன்தான் எல்லா வகையானவற்றுக்கும் ரப்பாகவும் எல்லாவற்றினுடைய அரசனாகவும் இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அரசாட்சியெல்லாம் அவன் நினைச்சா கொடுப்பான், நினைச்சா பறிப்பான். இது சும்மா பேருக்கு ஒரு ஜனாதிபதி ஆட்சியாளர்னு சொல்கிறோம், அவரால் ஒன்றும் செய்யலாது. அல்லாஹ் நாடினா கொடுப்பான், நாடினா பறிப்பான். அவன் முழு அதிகாரம், மாலிக்குல் முல்க் யாரு, ரப்புல் ஆலமீன் தான். எனவே எவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறானோ, எவன் மாலிக்குல் முல்காக இருக்கிறானோ, அவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை சொல்ல மூன்றாவது வரியில இலாஹின் நாஸ்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி வசனம், இந்த மூன்றை அல்லாஹ் எப்படி கனெக்ட் பண்றான்னு பாருங்க. அல்லாஹு அக்பர், அருமையான வரிகள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் என்ன சொல்றான், அப்போ அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்றத படிப்படியாக அந்த செய்திகளை மனித உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்க்கிறார். ஃபைதா வஸல பி இக்ராரிஹி இலா ஹாதிஹில் இத்ராக் அக்ர லஹு தரூரத்தன் பில் உலூஹிய்யா, ரப்புன் நாஸ் மலிக்கின் நாஸ் என்பதை அவன் முழுமையாக ஒத்துக்கிட்டான்னு சொன்னா இலாஹின் நாஸை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி அழகான ஒரு அந்த முறையை பாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த சிஃபத்தை கொண்டு வர மெத்தடை பாருங்கள். சுப்ஹானல்லாஹில் அலீம், அருமையான வசனங்கள் சகோதரர்களே. நாம் சின்ன வசனம் தானே, இதெல்லாம் ஓதி என்ன கிடைக்க போகணும் மனசுக்குள்ளே ஷைத்தான் சில நேரம் போடுவான். போடப்படாது, அடிக்கடி ஓதுறதுக்கு லேசான ஒரு மிகப்பெரிய நியாமத்து தான் இந்த வசனங்கள் எல்லாம். நமக்கு சின்ன வசனம் லேசாக பாடமாக்கிறீர்கள் நினைச்சா ஒரு 10-20 நிமிஷத்தில் சின்ன பிள்ளைகள் பாடமாக்குவாங்க. பாடமாக்கி கொடுங்க, இது முக்கியமான வசனம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹு தஆலா இந்த மலிக்ன்றதை என்ன சொல்றான், குல் அல்லாஹும்ம, நபியை நீங்கள் சொல்லுங்கள், மாலிக்கல் முல்க், அல்லாவே அவன்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன். துத்தில் முல்க மன் தஷா, இந்த உலகத்தில் இப்போ ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கன்றா அவன் நாடியவர்களுக்கு கொடுக்குறான். ஒ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடுகிறவர்களிடமிருந்து அல்லாஹ் அந்த ஆட்சியை பறிச்சிடறான். அப்படின்னா உலகத்தில் உள்ள ஆட்சியெல்லாம் அவன் கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஆட்சியை பறிக்கணுமா இருக்காது? ஏலாது. அல்லாஹ் நினைச்சா ஒருத்தர் கொஞ்சம் நாளைக்கு ஜனாதிபதியை வைக்கிறான், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பறிச்சுட்டு சில நேரம் ரோட்ல எல்லாம் ஓடுறான், கப்பல் எல்லாம் பாஞ்சு நைட் எல்லாம் ஓடுறாங்க ஜனாதிபதி சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆட்சின்ற, அல்லாஹ்வோட ஆட்சி தான், அவன் தான் மாலிக்குல் முல்க். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, யா அல்லாஹ் நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்குறா, நீ நாடியவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்றா. ஒ துஇஸ்ஸு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துறா. ஒ துதில்லு மன் தஷா, நாடியவர்களை கேவலப்படுத்துறா. பியதிக்கல் கைர், நல்லதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ என்னது, அவன் மாலிக் என்பது எல்லாவற்றிற்கும் அதிகாரம் உள்ளவன். அவன் மறுமையில் தான் வெளியே கொண்டு வந்து அவன் அதிகாரத்தை காட்டுவான். இந்த உலகத்தில் சில ஆட்கள் நாங்கள் தான் ஜப்பாரும், நாங்கள் தான் அடக்கி ஆளக்கூடியவர்கள், நாங்கள் தான் உலகத்தை ஆள்றவங்க அப்படின்னு இந்த உலகத்தில் நாங்கள் 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு மிகப்பெரிய கோடு போட்டிக்கிறோம், எங்களை தாண்டி ஒன்றும் நடக்கலான்னு இவன் மனுஷன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறான், ஏமாந்து கொள்கிறான். ரப்பு நினைச்சா என்ன செய்வான், நினைச்சவனை ஆட்சியில் வைப்பான், நினைச்சவனை தூப்பான். சில சோதனைக்காக மோசமானவர்களை கூட நமக்கு ஆட்சியாளர்களை வைக்கலாம். அல்லாஹ் கொஞ்சம் நாளைக்கு வச்சு நம்மட நிலைமையை பார்ப்பான், என்ன செய்யறான் இவன். அந்த சூழ்நிலையில் மனிதன் எப்படி நடந்து கொள்றான்னு.
அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆட்சி அதிகாரம் என்பது அவனுடைய சாதாரணமான அரசாட்சி அல்ல. லஹுல் முல்கு வலகுல் ஹம்த், அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரங்களும் புகழும் சொந்தமானது. அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடைய. சூரத் தகாபுல்ல 1 வசனம், ஆல இம்ரான்ல 26 வசனம், இதெல்லாம் பாருங்க நீங்க. லஹு முல்கு சமாவாத்தி வல்லார், வானம் பூமி அதிகாரமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அது மாத்திரமல்ல, வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க். அல்ஹம்துலில்லாஹ் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவன் எத்தகையவன், அவனுக்கு புள்ளை இல்லை, அவன் தனக்கு புள்ளையை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை, அவனுடைய அதிகாரத்தில் எந்த பங்கும் யாருக்கும் இல்லை. வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க். புள்ளன்னு வந்தால் அதிகாரத்தில் பங்கு போமா இல்லையோ? வாப்பாட அதிகாரத்தில் பிள்ளையை கொஞ்சம் எடுக்க பார்க்குமா இல்லையா? இன்றைக்கு பார்க்குற ஜனாதிபதி பிள்ளைகள்லாம் ஆடுற ஆட்டத்தை என்ன செய்கிறாங்க? வாப்பாக்குள்ளது எனக்கு அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. அல்லாஹ்ட அதிகாரத்தில் யாரும் பங்கு இல்லை. புள்ள அவனுக்கு இருந்தால் தானே பங்கு வரும். அவன் தனக்கு புள்ளை எடுக்கிறவன்னா பலவீனமானவன் அர்த்தம். அப்போ அல்லாஹ் என்பவன் தனக்கு சந்ததிகளை, குழந்தைகளை, புள்ளை எடுத்துக்கொள்ள மாட்டான். எல்லாமே அவனுக்குத்தான் சொந்தம் என்று அல்லாஹ் தன் அதிகாரத்தை சொல்வார். ஃபசுபஹானல்லதி, எனது அல்லாஹ்வுக்கே எல்லா அல்லதி பியதிஹி மலகூத்து குல்லி ஷை, எல்லாவற்றினுடைய ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அப்போ குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ் நம்ம சொன்ன அவன் சாதாரணமான மலிக் அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹால மாலிக் யௌமித்தீன், மலிக் யௌமித்தீன் 2 வகையான கிராத்திரிக்கு நம்ம சொல்கிறோம். 2 எடுத்துக்கிட்டாலும் அவன் மாலிக் மலிக் விளங்குதா? அந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் மஜாசி, சும்மா பேருக்கு ஜனாதிபதி. அவன் ஒன்றையும் படைக்கவும் இல்லை, மனுஷன் அவன் படைக்கவும் இல்லை, மழையாவும் பொழிவிக்கவும் இல்லை, காற்றாவும் ஒன்றையும் செய்யவும் இல்லை, கடலை படைக்கவும் இல்லை. அவன் சும்மா ஜனாதிபதி, சும்மா பேருக்கு இருக்கிறான். விளங்குதா? அப்போ உலகத்தின் ஆட்சிகளெல்லாம் இது அல்லாஹ் கொடுப்பான், எடுப்பான், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய அதிகாரம் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். நம்ம படிச்சுக்கிறோமா இல்லையா? சூரா முல்கில் அவன் பாக்கியம் பெற்று விட்டான், யாருடைய கையில் அதிகாரம் இருக்கிறது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிலும் அவன் ஆற்றுள்ளவன். சூரா ஆல இம்ரான்ல இதை சொன்னான். துக்தில் முல்க மன் தஷா, நாடுகிறவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறான். தன்சிஉல் முல்க மிம்மன் தஷான்னு படித்தோம். அவன் நாடுகிறவர்கள் வந்து ஆட்சியை பறைக்கிறான். எனவே மாலிக்குல் முல்கு தான் அல்லாஹ் தஆலான்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். உலகத்தில் சில ஆட்களுக்கு அதிகாரம் கொடுக்குறது எதை வச்சு கொடுக்குறான்? அது அல்லாஹ் கொடுக்குறான். இந்த மனிதன் பார்வையில் இவனுக்கெல்லாம் ஆட்சி போகும், இவனெல்லாம் ஜனாதிபதி ஆகுவானான்னு நம்ம நினைக்கிற ஆட்கள்லாம் இன்றைக்கு ஜனாதிபதி வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ இது அல்லாஹ் கொடுக்கிறது, மனிதன் எடுக்கிறதல்ல. படைச்ச ரப்பு. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு நபியுடைய வரலாற்றை சொல்கிற நேரத்தில் காலலகும் நபியும், அதாவது அந்த நபி தன் மக்களுக்கு சொன்னார், இன்னல்லாஹ கது பஅஸலக்கும் தாலூத்த மலிக்கா, தாலூத்த உங்களுக்கு மலிக்காக, அரசராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்னு சொன்ன நேரத்தில், அனுப்பியிருக்கிறான்னு சொன்ன நேரத்தில், காலு அன்னா யகூனு லஹுல் முல்க், இந்த இவங்க கேட்டாங்க, எப்படி அவருக்கு எப்படி அதிகாரம் வரும்? அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா வனஹ்னு அஹக்கு பில் முல்க், நாங்கள் தான் ஆட்சி செய்யறதுக்கு ரொம்ப தகுதியான ஆட்கள். வலம் யுத் சஅதன் மினல் மால், அவருக்கு தான் பொருளாதாரமே இல்லையே, எப்படி அவர் ஆட்சியாளர் ஆக்குறேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ அஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ் தெரிவு செஞ்சிட்டான்பா. வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்ம், அறிவிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சான்? பரந்த அறிவை கொடுத்திருந்தான். வல் ஜிஸ்ம், உடல் ஆரோக்கியத்தை, ஆற்றலை கொடுத்திருந்தான். வல்லாஹு யுதி முல்கஹு மய்யஷா, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு அவனுடைய அதிகாரத்தை கொடுக்குறான். அப்போ ரப்புல் ஆலமீன், ரப்புன் நாஸ், மலிக்கின் நாஸ் நம்ம சொல்கிறோமே, அவன் எப்படிப்பட்ட மலிக்கின் நாஸ்ன்றதை நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். சாதாரண ஒருத்தனை கொண்டு நம்ம பாதுகாப்பு தேடலை, படைச்ச ரப்பை கொண்டு நம்ம பாதுகாப்பு தர்றோம். அவன் சாதாரண ரப்பல்ல, இந்த உலகத்தை தாண்டி அனைத்தையும் ஆளுகிற ஒரு மாபெரும் அரசனாக, அதிகாரம் உள்ளவனாக, நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய, நினைச்சதை படைக்கக்கூடிய குன்னு சொன்னால் ஆகிரும். யாரை வேண்டாலும் எடுப்பான், யாரை வேண்டாலும் அழிப்பான். அவன் அதிகாரம் யஃப்அலு மா யஷா, அவன் நாடியதை செய்ய முடிக்கக்கூடிய அந்த மலிக், அந்த அரசன். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தியை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க பாதுகாப்பு தேடுங்கன்னு நபிக்கு சொல்றான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய அதிகாரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியவைகளை படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாசா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்குறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசா, ஆண் பெண் என்று சோடியாக கொடுக்குறான். வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா, சில ஆட்களுக்கு குழந்தையே இல்லாம ஆக்குறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். நம்ம வேற உலகத்தில் யாருக்கிட்டையும் போய் இதெல்லாம் சொல்ல இயலாது. குர்ஆன்ல சூரத்துல் ஹதீத்ல பார்க்கலாம், நிறைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இவன் என்ன செய்வான்னு சொன்னா, நாளைய கியாமத்து நாளில் தான் உண்மையான அரசன் என்பதை மக்களுக்கு முன்னிலே நிரூபிப்பான். நம்ம மாலிக் யௌமித்தீன் சொன்னோமே, தீர்ப்பு கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளில் அவன் அரசனாக இருப்பான் நம்ம சொன்னோமே. சும்மா இல்லை, அல்லாஹ் அன்றுதான் தன்னுடைய அதிகாரத்தை மக்கள் பார்க்குறாங்க. உலகத்தில் ஏமாந்து போயிருந்தாங்க, இவன் தான் பெரிய ஆளாயிக்கும், அவன் தான் பெரிய ஆளாயிக்கணும். பெரியவர் ரப்புல் ஆலமீன் மறந்த மக்களுக்கு முன்னால் வந்து என்ன சொல்றான்? நான் தான் இன்றைய அரசன், அனல் மலிக், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன் சொல்லுவான். எங்கடா இந்த பூமியில பெரிய பெரிய அடக்கி ஆழ்ந்தவர்கள், பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே? வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கைகளுக்குள் சுருட்டி கொள்வான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைய தினம்
அவன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரங்கள் முழுமையாக இருக்கின்றத மக்கள் கண்டுகொள்வார்கள். யௌமஹும் பாரிசூன் லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை. அன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்றான், அவனுக்கு எந்த ஒன்றும் மறைந்து விடாது. லிமனில் முல்க் அல் யௌம, இன்றைய தினத்திலே ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம் என்பதை அன்றைய தினம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எனவே அல்லாஹ் தன்னை கொண்டு உதவி தேடுமாறு சொல்லும்போது ரப்புன் நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ், ரப்பு மனிதர்களுடைய ரப்பை கொண்டு, இலாஹி அதாவது மலிக்கின் நாஸ் மனிதர்களது அரசனை கொண்டு, இலாஹின் நாஸ் மூன்றாவது நம்ம சொல்றோம். அப்படின்னா என்னது? அவர்களது வணக்கத்துக்குரிய வணங்குவதற்குரிய ஒரே தகுதி இந்த ரப்பு தான், இந்த மாலிக் தான் அல்லது இந்த மலிக் தான், அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரியவன். அந்த இலாகை கொண்டு நான் பாதுகாப்பு தருவேன். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு கடவுளும் கிடையாது. அல்லாஹ் சொல்லனா இல்லையா, வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் தூதர் அனுப்பினோம். தூதர்கள் என்ன சொன்னாங்க? அன்யஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கணும், அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் புறக்கணித்து விட வேண்டும். அவன்தான் உண்மையான ரப்பு, அவன்தான் வணக்கத்துக்குரிய. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் உலகத்தில் இருக்க முடியாது. வணங்குறதுக்குரியவன் அவன் ஒருவன் தான் என்கிற அந்த தௌஹீதை நாங்கள் சொல்றோம். என்ன காரணம்? படைச்சவன் அவன் ரப்பு மட்டும்தான். லா ஃபல் மஅபூது ஹக்கன், அவன் உண்மையாக வணங்கப்படக்கூடியவன். அல்லது அவன் அதாவது அது அல்லாத வேறு எவனும் வணக்கத்துக்குரிய தகுதியானவர்கள் இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அப்போ இந்த மூன்று பண்புகள் ஒன்று என்னது? இந்த ரப்புன் நாஸை பற்றி நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோம், மலிக்கின் நாஸை பற்றி நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். அல்லாஹ் தான் இலாஹ்ன்றதை பற்றி மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அபிமார்கள் சொன்னாங்க என்ன? அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த ஒரு கடவுளும் இல்லை, அப்படிப்பட்ட இலாக. அப்போ மனிதர்களது இறைவன், மனிதர்களது அரசன், மனிதர்களது இலாஹ், இந்த மூன்று பண்புகளை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம்? மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மறைந்திருந்து வஸ்வாசுகளை உண்டாக்கக்கூடியவனின் தீங்கு. வழங்குதா? அல் வஸ்வாஸ் என்பது என்னது? இது ஒரு மஸ்தர், அதாவது தீய எண்ணங்கள் அர்த்தம். இந்த இடத்துல யுராது பிஹி இஸ்மல் ஃபாயில். இது வஸ்வாஸ் என்பது முவஸ்விஸ், வஸ்வாசை உண்டாக்கக்கூடியவன். உள்ளத்துக்குள்ள எதையாவது தப்பான எண்ணத்தை போட்டுவோம். நம்ம தர்மம் கொடுக்க பார்ப்போம், தடுப்போம். என்ன நீ கொடுக்குறா, நீ கொடுத்தா உனக்கு யார் தாரது? நம்ம ஒரு கவலையில் இருப்போம். அந்த கவலையில் ஆழ்ந்து நம்மளை நம்பிக்கை இழந்துச்சு, நிராசை, நம்ம எல்லாம் கைவிட்டுட்டான் என்ன மாதிரி நம்மளை கவலைப்படுத்தி அப்படி வசுவாசம் உண்டாக்குவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்டாக்கினானா இல்லையா? அப்போ யாருக்கெல்லாம் அந்த வசுவாஸ் என்று யாருக்கு சொல்கிறான் அப்படின்னா, முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுவாவுல் பயானில் சொல்கிறாங்க, இமாம் ஷன்கீத் சொல்கிறாங்க, அன்னல் வஸ்வாஸ் கஸீருல் வஸ்வஸா, அதிகமான எண்ணங்களை உண்டாக்குறதுக்கு தான் வஸ்வாஸ்ன்னு சொல்லப்படும். ஏன்? லியுதில்ல பிஹன் நாஸ், மனிதர்களை வழிகெடுப்பதற்காக. எப்படி? அல் ஹன்னாஸ் என்பது கஸீரு தஅஹுர் ஒரு ருஜு, அவன் ஒளிவான் மறுக்கா வருவான், அப்படியே பின்னோக்கி போவான் மறுக்கா வருவான். அவன் ஒரேடியாக உங்களுக்குள்ளே நிற்க மாட்டான், ஒரு எண்ணத்தை போட்டுட்டு போயிடுவான், திருப்பி வருவான். இப்படி அந்த அவன்கிட்ட மெத்தட் வேற, அவன் மெத்தட் இருக்குதானே. அவன் ஹன்னாஸ், நேரம் நின்றுக்கிட்டு உங்களை வழிகெடுத்தா நீங்கள் தான் எலக்ட் ஆகிடுவீங்களே, வருவான், எண்ணத்தை போடுவான், போயிடுவான், நீங்கள் உங்களை அப்படியே சிந்திக்க விட்டுவான். அந்த மாதிரி அவன் என்ன செய்வான்? தஅஹுர் ஒரு ருஜு, திரும்பி போகிறது மறுக்கா வாரது, அதுக்கு தான் அல் ஹன்னாஸ்ன்றது. அப்போ மறைந்திருந்து மனித உள்ளங்கள் என்னது? உள்ளங்களில் எண்ணங்களை உண்டாக்கக்கூடியவனுடைய தீங்கு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான் நுகையித் லஹு ஷைத்தானன், யார் அல்லாஹ்வை நினைக்கிறத மறக்கிறாங்களோ, புறக்கணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நாங்கள் ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீனுன், அந்த ஷைத்தான் அவர்களுக்கு மிக நெருக்கமான கரீனாக மாறிடுவோம், கூட இருப்பான். வழங்குதா? அல்ஹன்னாஸ்னா என்னது? அவன் நான் ஏற்கனவே சொன்னேன், போவான் திரும்பி வருவான். வழங்குதா சொல்றது? மறைஞ்சி திரும்பி வருவான், மனித உள்ளங்களில் சந்தேகத்தை உண்டாக்குவான். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அழகாக இந்த மூன்று விஷயங்களையும் சேர்த்து ஒரு சுருக்கமான ஒரு தஃப்சீர் ஒன்று சொல்கிறாங்க. எப்படி? ஹாதிஹி ஸலாஸத்து சிஃபாத்தின், இது மூன்று சிஃபத்துகளாகும். எது? குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ்ன்னு சொன்னீங்களே, மனிதர்களது ரப்பு, மனிதர்களது அரசன், மனிதர்களது இலாஹ்னு சொன்னீங்களே, இது மூன்று பண்புகளாகும். எது? மின் சிஃபாத் ரப்பு என்கிற பண்பு அஸ்ஸவஜல், இது ருபூபியா, அவன்தான் ரப்பு, ருபூபியத் என்கிற தௌஹீதுடைய முக்கியமான ஒரு பகுதியை காட்டக்கூடிய பண்பு. வல் உலூஹியா, அவன்தான் இலாஹ் என்று காட்டக்கூடிய பண்பு. வல் முல்க், அதிகாரம் அவனுக்குத்தான் என்று காட்டக்கூடிய இந்த மூன்று பண்புகளையும் கொண்டும் நாங்கள் என்ன செய்யறோம்? ஃபஹுவ ரப்பு குல்லி ஷை வ மலீகுஹு வ இலாஹுஹு ஃப ஜமீஉல் அஷ்யா மஹ்லூகா, படைக்கப்பட்ட அனைத்தும் அவனுக்கு தான் என்னது? சொந்தமானது, அவன்தான் எல்லாத்தினோட ரப்பு என்ற இந்த மூன்று பண்பையும் கொண்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஅமரல் முஸ்தஈத அன் யதஅவ்வத பில் முத்தஸிஃபி பிஹாதிஹி ஸிஃபா, இந்த மூன்று பண்புகளையும் கொண்ட ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவன் பாதுகாப்பு தேட வேண்டும். எதை விட்டும்? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், மறைந்திருந்து தீய எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய. வஹுவ ஷைத்தானுல் முவக்கலு பில் இன்சான், மனிதனுக்கு ஷைத்தான் ஏற்கனவே சாட்டப்பட்டு தான் இருக்கிறான். எல்லா மனுஷனோடையும் ஷைத்தான் இருக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
எப்படி சொன்னாங்க நீங்கள் பாருங்கள், இது ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. மாமின்கும் மின் அஹதின், உங்களில், இதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஆதாரமாக சொல்றாங்க, உங்களில் எவரும் இல்லை இல்லா வகது உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின், அவன் ஜின்களில் ஒருத்தன் சாட்டப்பட்டு தான் இருப்பான். ஜின்களில் ஒரு கரீன், ஒரு நெருக்கமான ஒருவன் சாட்டப்படாமல் உங்களில் எவருமே கிடையாது. எல்லாருக்கும் ஷைத்தான், ஜின்னிக்கும் ஜின்கள் சாட்டப்படிப்பாங்க. ஒய்யாக்க யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்குமான்னு கேட்டாங்க. கால ஒய்யாய, எனக்கும் சாட்டப்படி. யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் சாட்டப்பட்டிருக்கிறான். இல்லா அன்னல்லாஹ அஆனனி அலைஹி ஃபஅஸ்லம், அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சுட்டான், அவன் எனக்கு சரணடைஞ்சிட்டான். ஃபலா யஅமுருனி இல்லா பிகைரின், அவன் எனக்கு உட்கார்ந்துக்கிட்டு நல்லது தான் சொல்லிட்டு இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ் தவிர மத்தாக்களுக்கு இந்த உத்தரவாதம் இல்லை. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கெட்ட ஜின் சாட்டப்பட்டிருக்கிறது, ஒரு ஷைத்தான் கூட இருக்கிறான். ஆகவே நம்ம எப்பவுமே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கிட்டு தான் இருக்கணும். யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த 2 சூறாவையும் 3 சூறாவையும் ஓதுவாங்க. தொழுகைக்கு பிறகு ஓதுவாங்க, இரவுல தூங்குற நேரத்தில் ஊதி முகத்துல எல்லாம் தடவுவாங்க. எதுக்காக? அடிக்கடி நம்ம ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் ஓதும்போது பாதுகாப்பு தேடணும்டா. இதுக்கு மேலே என்ன இருக்குது? குர்ஆன் ஓதுறதுன்றது எவ்வளோ அல்லாஹ்வுடைய கலாமுல்லா, அங்கேயும் பாதுகாப்பு தேடணும். நீங்கள் யோசிக்கலாமா இல்லையா? அங்கேயும் ஷைத்தான் வருவானா இல்லையா? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க தன்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை, அவங்க ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்த நேரத்தில் சஃபியா பின்த் ஹுயை ரசூலுல்லாஹ் பார்க்க வராங்க. அவள் பார்க்க வந்துட்டு அவங்க திரும்பி போகும்போது சொல்கிறாங்க, சஃபியா கொஞ்சம் இருங்க, நான் அவங்களே கொண்டு விடுறேன் வீட்டில். ஏன்னா அவங்க உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டினோட உள்பகுதியில் தான் அவங்களோட வீடு இருந்தது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவள் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு போகிற நேரத்தில் அன்சாரிகளில் 2 பேர் என்ன செய்கிறாங்க, வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடந்து போகிறாங்க. ஃபமர்ர ரஜுலானி மினல் அன்சார், 2 பேரையும் கண்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் நெல்லுங்கப்பா, இன்னஹா சஃபியா பின்த் ஹுயைனா, இது என்னோட இருக்கிறது, என் மனைவி சஃபியா பின்த் ஹுயை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னாங்க. நாங்கள் என்னத்துக்கு எங்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் என்ன உங்களை சந்தேகப்பட போகிறோமான்றாங்க. சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதனுக்கும் இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது அன் யக்ஸிஃப ஃபீ குலூபிக்குமா சூஅன், உங்களோட உள்ளத்துக்குள்ள என்னடாலும் கெட்டதை வஸ்வாச உள்ளத்தில் எண்ணத்தை போட்டுவான் என்று நான் பயந்தேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகான வசனங்கள் பார்த்தீங்களா? எனவே இந்த ஷைத்தான் மனிதனுக்கு எப்பவுமே விரோதி. அவன் உள்ளத்துக்குள்ளே கெட்ட, நீங்கள் திடீர்னு தொழணும்னு நினைப்பீங்க, என்னென்றாலும் உணத்தை போட்டு நீ என்னத்துக்கு தொழுவானே, நீ இதை விட நல்ல வேலையெல்லாம் செய்கிறாதானே, எல்லாரும் தொலைவா செய்கிறாங்க, இந்த மாதிரி எதையாவது போடுவான். தர்மம் கொடுக்க பார்த்தா இடையில வருவான், குர்ஆன் ஓத பார்த்தா இடையில வருவான், எல்லாத்துக்கும் இடையில வரானா இல்லையா ஷைத்தான்? எனவே அவன்கிட்ட இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹின்ஸப்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அவனோட வேலை என்னன்னா, தொழுகையில் உங்களை குழப்பி விட்டுரும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோடனே பழைய நினைப்பு வரும், கொடுக்கல் வாங்கல் வரும், நேற்று நடந்தது வரும், நாளைக்கு என்ன செய்ய யோசனை வரும். எல்லாம் என்னது, நம்ம நினைக்கிறது நம்ம செய்யலாது, அது ஷைத்தான் நமக்குள்ள உண்டாக்குறோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோடனே ரசூலுல்லாஹ் புகாரில் வருது 1222 இலக்கத்தில் அபூ ஹுரைரா சொல்றாங்க, இதா உஸ்தின பிஸ்ஸலா அதுபர அஷ்ஷைத்தான், வாங்க சொல்லப்பட்ட ஷைத்தான் ஓடுறானா லஹு துராத்துன், காற்று பறிகிற மாதிரி, வணங்குதா, பின்னால காத்து போற மாதிரி அவன் ஓடுவார். ஹத்தா லா யஸ்மஅ தஅதீன், வாங்க கேட்காத தூரத்துக்கு ஓடுறான். வைதா சக்கத்தல் முஅத்தின் அக்பல், என்னது, அதாவது முஅத்தின் அவர் அமைதியாக வாங்க சொல்லி முடிச்சா மறுபடியும் வந்துடுறான், வந்து வழி எடுக்கலாம். பள்ளிவாசலுக்குள்ள உள்ளால வழியை கூட்டி போயிடுறானே, முக்கியமான வேலைக்கு வா போன்னு சொல்லி. இல்லாட்டி இப்போ நீ போகலைன்னு சொன்னால் உனக்கு கிடைக்காது, அந்த பிஸ்னஸ் நடக்காது. நீ தொழுகிறத விட அந்த பிஸ்னஸ் முக்கியம். தொழுகை எப்பயும் பார்த்துக்கொள்ளலான்னு மனுஷன் போகிறானா இல்லையா? வழியிலேருந்து கிளப்பிட்டு போயிடும் சில ஆட்கள். ஃபைதா சூவிப அதுபர், மறுபடியும் காமத் சொல்லப்பட்டா மறுக்க ஓடுறான். அதுக்கப்புறம் அமைதியான மறுக்க வரான். ஃபலா யஸாலு பில் மாரு யகூலு லஹு உதுக்குரு, கொஞ்சம் நினைச்சு பாரு, நேற்று காசு வந்துட்டான்னு பா. தொழுகையில் நமக்கு என்ன உண்டாகுதா இல்லையா? உதுக்குர் மாலம் யகுன் யஸ்குர் ஹத்தா லா யத்ரி கம் ஸல்லா, அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் எத்தனை ரக்காத் தொழுதும்ன்றது மறந்துடுவோம். ஷைத்தான் தொழுகையில் குழப்பறானாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இந்த இவன் யார் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அப்படி வந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஃபஅல அஹதுக்கும் தாலிக் ஃபல்யஸ்ஜுத் சஜ்தத்தைன் வஹுவ காயிதுன்னாங்க. 2 சஜிதா செய்யுங்கண்டாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், புகாரில் 1222 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி ஷைத்தான்லேருந்து பாதுகாப்பு தேட சொல்கிறாங்க. இடது பக்கம் என்னது 3 முறை துப்ப சொல்லி வார ஹதீஸ் ஒன்று வருது. அந்த ஹதீஸினுடைய தரம் சம்மந்தமாக பார்க்கல, ஹதீஸ்களில் பதிவாகி வைக்க வல்லாஹு ஆலம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுறதா இந்த வசனம். இந்த ஷைத்தான் என்பவன் இந்த வஸ்வாஸ் பண்ணுறவன் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களையும் இருப்பான் ஜின்களையும் இருப்பான். ஜின் ஷைத்தான் மட்டுமல்ல, மனிதர்களையும் சில பேர் ஷைத்தான் மாதிரியே வருவானோ, திட்டின்னு வருவானோ, வந்து உங்களோட உள்ளத்துக்குள்ள. இதில் இது சம்பந்தமான மொழிபெயர்ப்பில் ஒரு சில மேலதிக விளக்கங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் விஷயங்களை. அப்போ அன்னல் வஸ்வாஸ் தக்கூனு மினல் ஜின்னத்தி ஒ தக்கூனு மின் பனி ஆதம், இப்னு உஸைமின் சொல்கிறாங்க ரஹிமஹுல்லாஹ். மனிதன்லையும் நடக்கும், பனு ஆதம் ஆதமுடைய பிள்ளைகள்லையும் இந்த மாதிரி சில ஆள் கரிப்பாங்க. ஜின்களுடையது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வருவாங்க, வந்து அவன் உள்ளத்துக்குள்ளே எண்ணத்தை போட்டுவிட்டு அவன் போயிடுவான். அவன் என்ன செய்வான், உங்களுக்கு ஆசைகளை காட்டுவான். வந்து நாங்கள் சும்மா இருப்போம், ஒரு பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகி போயிருப்போம். ஒருத்தன் வருவான், என்ன பிஸ்னஸ் எல்லாம் என்ன இப்போ என்ன விட்டாச்சா எல்லாம், ஓ பிஸ்னஸ் தெரியாதா, கொஞ்சம் லோஸ்ட், நீங்கள் சும்மா பைத்தியக்காரனா போய் பேங்கில் லோன் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன ஒரு இதாக வரும், வட்டி தான் வரும், பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் முன்னேறிக்க போகிறோம், இல்லை வட்டியெல்லாம் ஹராமெல்லாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு தொழிலும் செய்ய இயலாது, நீங்கள் உலகத்தில் இப்படியே தான் இருக்கணும், அடுத்தவனை கை நட்டி தான் வாழணும் அப்படின்னு நினைச்ச வேண்டாம். உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை போட்டு இந்த உலகத்தை காட்டி உங்களை வழி எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
மனிதன்ல இந்த மாதிரி ஆட்கள் வந்து கெட்ட எண்ணங்களை உருவாக்கும். எனவே இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. எனவே தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இதை ரசூலுல்லாஹ் தூக்கத்துக்கு படுக்கைக்கு வரும்போது இதா ஆவா இலா ஃபிராஷிஹி நஃபஸ ஃபீ கஃபிஹி இதை கையில் ஊதி 3 சூறாவே உடம்பு முழுக்க தடவுவாங்கன்னு புகாரில் 5017 இலக்கத்தில் ஹதீஸ் வருது. இன்ஷாஅல்லாஹ் அதில் சிறப்புகள், அதில் முக்கியத்துவங்கள் வரக்குள்ள அந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். எனவே ஒவ்வொரு முஸ்லீமுக்குரிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவன் இந்த அல்லாஹ்விடத்தில் எப்போவுமே அவன் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அவனிடத்தில் கிடைக்கிற பாதுகாப்பு தான் உண்மையானது. எனவே சகோதரர்களே, ஷைத்தான் என்பவன் மனிதனுக்கு வசுவாசை உண்டாக்கிட்டு தான் இருப்பான். அது மனிதர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நினைப்பாங்க குலூபுஹும் குலூபு ஷயாத்தீன்னாங்க, அவங்களோட உள்ளமெல்லாம் ஷைத்தானுடைய உள்ளங்கள், ஆனால் மனித உருவத்தில் இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சில செய்திகள் ஹதீஸில் புகாரில் பதிவாகி இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுக்கு நாங்கள் இந்த மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை நாங்கள் விரோதிகளாக ஆக்கிக்கிறோம்ன்றான். வலக்கது ஹலக்னல் இன்சான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அதாவது வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன், ஒவ்வொரு நபிக்கு நாங்கள் எதிரிய ஷைத்தான் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், வழங்குதா மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்கள் தான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, யூஹூன பாதுஹும் இலா பாதின், நல்ல வார்த்தையை சொல்லி ஏமாத்துவாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லி போட்டு வலவு ஷா ரப்புக் மா ஃபஅலூஹுன்றான். அது மாத்திரமில்லை, மனிதனுடைய உள்ளத்தில் என்ன ஊசலாட்டம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம்ன்றான். எனவே அல்லாஹு தஆலாட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். நம்மகிட்ட கெட்ட உணர்வுகள் வராமல், ஷைத்தானிய தாக்கங்கள் வராமல். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றானா இல்லையா, இந்த ஷைத்தான் என்ன செஞ்சான், வழிகெடுத்தான். ஃபவஸ்வஸ லஹுமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு கெட்ட எண்ணங்களை உண்டாக்கினான். லியுப்திய லஹுமா மா உரிய அன்ஹா மின் சௌஆத்திஹிமான்றான். ஏன்னா அவர்களுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி என்ன சொன்னா, நீ இந்த மரத்துக்கிட்ட போங்கன்னு உண்டாக்கினானா இல்லையா, மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தக்கூனா மலக்கைன், நீங்க இந்த மரத்துக்கிட்ட போனா மலக்காக மாறி விடுவீர்கள்ன்றதுக்கு தான் இங்க போவானான்னு அல்லாஹ் வச்சுக்கிறாண்டு அல்லாஹ் அந்த மரத்தை நெருங்க வச்சுட்டான், ஏமாத்தினா. ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், அவன் ஷைத்தான் அவங்களோட உள்ளத்துக்குள்ள வசுவாசை எண்ணங்களை உண்டாக்கினான். யா ஆதம் அல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல், நீங்க ஒரு மரத்தை சொல்லட்டுமா, அந்த மரத்துக்கிட்ட போய் அதை நீங்கள் சுவைத்தால் நீங்க இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கான ஒரு ஷஜரத்துல் ஹுல் முல்கின் லாயபுலா, அழிந்து போகாத ஒரு ஆட்சி இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி இந்த மரத்துக்கிட்ட ஏமாத்தி அனுப்பினானா இல்லையா ஷைத்தான். எனவே அல்லாஹு தஆலா இதை நிறைய சொல்றான். அவங்களோட அதாவது எப்படி சொல்றான், நீங்க உங்களோட ஆதம், உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாதிரி அல்லாஹ் சொல்றான், உங்களை ஏமாத்தி லா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான் சொல்றானா இல்லையா. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னா, புகாரில 3271 இலக்கத்தில் பதிவாகி யஅதி ஷைத்தானு அஹதக்கும் ஃபயக்கூல் மன் ஹலக கதா, கேட்பானா வந்து இதை படைச்சது யாரு, வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது, அப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன கேட்குறான், மன் ஹலக ரப்பக, உடனே ரப்ப படைச்ச யாருன்ற உடனே மனசை யோசிக்கிறானே, ரப்ப படைச்சது யார், அப்போ உண்மை தானே அப்படின்னு யோசிக்கிறானா இல்லையா. அப்படி வந்தா ஃபைதா பலகஹு ஃபல்யஸ்ஸஇத் பில்லான்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்கள். கண்ணியமானவர்களே, மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒமை யத்தபி குத்துவாத்தி ஷைத்தான் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷா, யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறாங்களோ அவர்களுக்கு அவன் மானக்கேடானதை ஏவுகிறான், பாவத்தை ஏவுகிறான். கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சில ஆக்களை சொல்றான், இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான். ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், அல்லாஹ்வை நினைக்கிறதே அல்லாஹ் அவர்களை விட்டும் மறக்கடித்து விட்டான். உலாயிக்க ஹிஸ்பு ஷைத்தான், அவங்க மறந்துட்டு அதுக்கப்புறம் ஷைத்தானுடைய கட்சி தான் அவங்க. அல்லா இன்ன ஹிஸ்பு ஷைத்தானி ஹுமுல் காஷிரூன், ஷைத்தானுடைய கட்சியில் தான் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஷைத்தான் நம்மளை மிகச்சிராம அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும். குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இது ஓதிக்கிட்டே இருக்கணும் சகோதரர்களே. ஷைத்தான் மிகச்சிட்டாண்டா நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறத மறந்து அல்லாஹ்வை விட்டு நம்ம ஷைத்தான கட்சியாக மாறிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சகோதரர்களே. எனவே அது மாத்திரமல்ல, நீங்கள் செலவழிக்க போகும்போது ஷைத்தான் வருவான். அஷ்ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர், நீங்கள் செலவழிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வறுமையாகிடுவீங்கன்னு உங்களை பயமுறுத்துகிறான். வயமுறுக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்களை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். அல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضல, அல்லாஹ் உங்களுக்கு மக்ஃபிராவை மன்னிப்பை வாக்களிக்கிறான். நீங்கள் தர்மம் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிப்பன்றான், அருளை வாக்களிக்கிறான். அல்லாஹ் விசாலமானவன், அறிந்தவன். சுப்ஹானல்லாஹ். ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல ஒரு சேலஞ்ச் விட்டான். வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும், நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு பெரிய ஆசைகளை உண்டாக்குவேன், அவர்கள் மிருகங்களுடைய காதுகளை வெட்டுவார்கள். வல ஆமுரன்னஹும் ஃபல யுகையிரன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்புகளை அவர்கள் கோலங்களை அவர்கள் மாற்றுவார்கள். வமை யத்தஹிதி ஷைத்தான வலியம் மின் தூனில்லாஹ் ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரான முபீனா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு யார் ஷைத்தானை நண்பர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் பகிரங்கமான நஷ்டத்தை அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சூரத்து நிசால 119 சொல்றான். எனவே ஷைத்தானை பொறுத்தவரையும் இந்த விளையாட்டுக்கள், மது, சூதாட்டம், இதுகளை கொண்டு இதெல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் அல்லாஹ் சொல்றான்.
இந்த மது, சூதாட்டம், சிலை வணக்கம், அம்பெறிஞ்சு குறிபார்க்கிறதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க விஷயங்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இதை தவிர்த்து கொள்ளுங்கள், வெற்றி பெறும் பொருட்டு. இன்னமா யுரீது ஷைத்தான் உங்களிடத்திலே நாடுவதெல்லாம் யூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்தா, உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் விரோதத்தையும் உண்டாக்குவது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். எனவே நாங்கள் என்ன செய்யணும்? அதை தவிர்த்து கொள்ளணும் என்று அல்லாஹு தாலா சூரா மாயிதால 90-91 சொல்றான். அது மாத்திரமல்ல, ஷைத்தான் சில நேரம் எங்களை மறதியை உண்டாக்கி ஒரு மோசமான சபையில் உண்டாக்க வைப்பான் என்பதை சூரா அன்ஆமிலே 68 வசனத்திலே சொல்கிறான். ரகசியம் என்பது ஷைத்தானுடைய விஷயம். ஈமான் கொண்டவர்களை அதை கொண்டு கவலைப்படுத்துவதற்காக இன்னம நஜ்வா மின ஷைத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்றான். இது மாதிரி ஷைத்தானுடைய ஊதுதல்கள், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுல அவன் நம்பிக்கை இழக்கல்ல. கது இன்ன ஷைத்தான கது ஆயிஷா அய்யஅபுதுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்துல் அரப், இந்த அரபு தீபகற்பத்தில் ஷைத்தானை நீங்கள் வணங்குவீர்கள் என்பதை அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். வலாக்கின் ஃபி தஹ்ரீஸி பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் மூட்டி விடுவான் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு செய்தி. நாங்கள் இதை மறந்துடக்கூடாது. இன்னும் நிறையவே சொல்லலாம். ஏன்னா ஷைத்தான் என்னென்னவெல்லாம் செய்வான்ற விஷயத்தை நாம் நிறைய ஷைத்தானுடைய வசுவாசுகள் என்ற ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு நேரம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்வோம். ஏன்னா நம்ம போன வாரமும் கிளாஸ் செய்ய இல்லை என்ற காரணத்தால் இன்றைய வகுப்பை நான் 1 மணித்தியாலமாக நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். கேட்ட விஷயங்களை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பாதுகாப்பு தேடணும். குறிப்பாக இந்த 3 சூறாக்களையும் நாம் அடிக்கடி ஓதணும். குறிப்பாக இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த சூறாவை ஓதணும். அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த பாதுகாப்பு என்பது ஷைத்தானை பொறுத்தவரையும் இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதக்கும், இந்த குல்லிஷை எல்லா கட்டத்திலையும் ஷைத்தான் உங்களிடத்திலே வருகிறான். எல்லா கட்ட சாப்பிடும்போது வருகிறான், தூங்கும்போது வருகிறான். எனவே எல்லா நேரத்திலும் இந்த ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த சூறாவின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் இன்னும் இந்த வசுவாஸ் சம்பந்தமாக, கோபம் வரும்போது ஏற்படக்கூடிய வசுவாசை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ரியாது சாலிஹின் என்ற கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுற நேரத்திலையும் ஷைத்தான் வருவான். அந்த நேரத்திலையும் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லித்தர தந்திருக்கிறாங்க. கொட்டாய் உற நேரத்தில் வாயை மூடிக்கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரியில் வருகிறது 3289 இலக்கத்தில். நான் மேலே சொன்ன தாம்பத்தியத்தின் போது துஆ ஓதுன்றது 141 இலக்கத்தில், 138, 3031 ஆகிய ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. இது மாதிரி நிறைய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். கொட்டாய் விடும்போது நீங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கன்றதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி தூங்குகிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான், காதுகளுக்குள்ளே என்ன செய்கிறான், அவன் முடிச்சு போடுறான். ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஷைத்தானில் இருந்து தப்பினீங்கன்னா அந்த முடிச்சு அவிழ்ந்து போகிறது. இல்லைன்னா இன்னும் இரவு இருக்குது, தூங்குன்னு உங்களை வழிகெடுத்து விடுவான் என்கிற ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். எனவே கனவுல சில நேரம் ஷைத்தான் உங்களுக்கு கெட்ட கனவுகளை உண்டாக்குகிறான்றதை பார்க்குறோம். எனவே நல்ல கனவு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்றதை பார்க்குறோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதில்லை, தொழுகையில் ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்கிறான், சில ஊசலாட்டங்களை உண்டாக்குகிறான்றதை பார்க்குறோம். குர்ஆனை ஓதும்போது கூட நாங்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடணுன்றதை நாங்கள் பார்க்குறோம். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிற சுருக்கம் என்னென்றால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ்வை கொண்டு. அவன் குல் அஊது பிரப்பின் நாஸ், அவன் மனிதர்களது ரப்பு. அவன் மலிக்கின் நாஸ், மனிதர்களது அரசன். இலாஹின் நாஸ், மனிதர்கள் வணங்கப்பட வேண்டிய ஒரே ஒரு இலாஹை கொண்டு மின் ஷர்ரில் வசுவாஸ், தீய எண்ணங்களை மறைந்திருந்து தீய எண்ணங்களை உண்டாக்குபவனின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அது மறைஞ்சிருந்து சந்தேகங்களை உண்டாக்குறது யார் என்றால் அவன் மனித உள்ளங்களிலே சந்தேகங்களை வசுவாசுகளை உண்டாக்குகிறான். மினல் ஜின்னத்தி வன் நாஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள மறைந்திருந்து மனித உள்ளங்களில் குழப்பங்களை வசுவாசுகளை உண்டாக்கக்கூடிய தீய சக்தியிலிருந்து நாம் அல்லாஹ்வுடைய 3 சிஃபத்துகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே இந்த சூரா நிறைய இன்னும் விஷயங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுகின்ற போது இதை பற்றிய மேலதிகமான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.